லட்சம் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். LIC, GIC, அரசு பணியாளர்கள், அரசு ஊழியர்கள், இன்னும் தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள், கட்டிட கட்டுமான பணியிலே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள், அமைப்பு சாரா சங்கத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அனைவரும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை ஒட்டி இந்த கோவை மாவட்டத்தில் மத்திய தந்தி தபால் அலுவலகத்திற்கு முன்னால் பிரம்மாண்டமான எழுச்சி மிக்க இந்த மறியல் போராட்டத்தினை இந்த சங்கத்தினுடைய தலைவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை என்பது இந்த நாட்டில் வாழுகின்ற அனைத்து பகுதி தொழிலாளி வர்க்கத்தை ஏமாற்றக்கூடிய ஒரு பித்தலாட்டத்தனமான ஒரு ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இனிமேலாவது மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களே, இதிலும் வியட்நாம் போன்று இருக்கக்கூடிய நாடுகளில் அண்டவெளியிலே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் எந்த நாட்டில் இருக்கின்றீர்கள் என்று மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டுடைய பாரத பிரதமர் தானா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு நடவடிக்கை இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே தொழிற்சங்க தலைவர்களை அழைத்து பேச வேண்டும், கோரிக்கைகள் தீர்க்கப்பட வேண்டும், தொழிலாளி வர்க்கத்துடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். போராடி பெற்றிருக்கக்கூடிய இந்த சட்ட உரிமைகளை அதை சுருக்கி 4 சட்டங்களாக கொண்டு வந்து அதை சீர்திருத்தம் என்ற பெயராலே தொழிலாளி வர்க்கத்தை பட்டியல் போடக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்பதை அனைத்து சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த மறியல் போராட்டம் இன்றைய தினம் மிகச் சிறப்பான முறையில் நடைபெறுகின்றது. திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கோவை மாவட்டம் போன்றிருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இந்த எழுச்சிமிக்க போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை தெரிவித்து மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைக்கு நாங்கள் எச்சரிக்கை செய்வதோடு மாநில அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை கண்டிக்கக்கூடிய முறையில் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்து சங்கங்களும் மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு கோரிக்கை விடுத்தோம். அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. எனவே தொழிலாளி வர்க்கத்திற்கு எதிராக செயல்பட்டால் அவர்களையும் எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.